Hi everyone, welcome to Data Science Alive. நம்ம இப்போ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் பார்ட் 1 ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போகிறோம். இதில் நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எப்படி பண்ண போகிறோம், ப்ளஸ் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் யூஸிங் எஸ்கியூஎல் லைப்ரரியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். பார்ட் 2 வீடியோவில் we will deep dive into backward elimination and selecting the variable and how we are tuning the model. இது எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் பார்ட் 2ல் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஹேண்ட்ஸ் ஆனுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா செட் டவுன்லோட் பண்ணிடுங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் bit.ly/ml MLR DS, that is machine learning multiple linear regression data set ML MLR DS. இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் சேவ் பண்ணிடுங்க. அதே லொக்கேஷன்லேயே இந்த பைத்தான் ஃபைலையும் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 50_startups.csv ப்ளஸ் MLR ஃபைல் இது ரெண்டுமே ஒரே லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இம்போர்ட் லைப்ரரிஸ். நமக்கு தேவையான 3 லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிடுவோம். தட் இஸ் Panda ஃபார் ஹேண்ட்லிங் த டேட்டா ஃப்ரேம், NumPy ஃபார் ஹேண்ட்லிங் arithmetic ஆப்ரேஷன் அண்ட் matplot லைப்ரரி ஃபார் ஹேண்ட்லிங் தி விஷுவலைசேஷன். லெட்ஸ் எக்ஸிக்யூட் தீஸ் 3 லைன் ஆஃப் கோட்ஸ் பை ஹிட்டிங் ஷிஃப்ட் அண்ட் என்டர். கன்சோலில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் த லைப்ரரிஸ். அடுத்தது நம்ம கவர் பண்ண போகிறது டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். As a step 1, let's import the data set. For importing the dataset, we are going to use read_csv function from pandas library. So first நம்ம ஒரு variable create பண்ணிடலாம். That is dataset equal to pd.read_csv within quotesல file name கொடுத்துருங்க including the extension. That is 50_startups.csv. Next, let's select this line of code and hit shift enter and execute. இப்போ நீங்கள் வேரியபிள் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா டேட்டா செட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி அதில் டேட்டா லோட் ஆயிடும். Now let's get into the business problem statement. Consider the business owner as an investor. He wants to do an investment in a startup. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் 3 சிட்டியில் இருக்கிற டாப் மோஸ்ட் 50 ஸ்டார்ட்-அப்ஸோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா தேர் R&D ஸ்பெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் அண்ட் தேர் லொக்கேஷன் as well as their yearly profit. இந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு we need to build a model which says that on what criteria the profit is being determined by a company. கொடுத்துருக்க 4 இன்ஃபர்மேஷன், that is R&D, administration, marketing spend as well as their location, that is the city. இந்த 4 இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் எதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் வேரியபிள் வேரி ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நம்ம இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் as well as the டேட்டா செட்டில் ஒரு குயிக் லுக் பார்த்தாச்சு. Now let's understand if there is any null value or not. நம்ம pandas யூஸ் பண்ணி null value இருக்கான்னு பார்ப்போம் because it is now in a data frame. So data set is null dot sum அப்படின்னா null values இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் sum பண்ணி அவுட்புட் காட்டும். So let's execute it. நான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா வேரியபிள்ஸோட null value பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. That means there is no null value in this particular data set. As a next step, let's separate the variable as dependent and independent variable, that is x and y நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ப்ராஃபிட் வேரியபிள் மட்டும்தான் டிபெண்டன்ட் வேரியபிள், மீதி எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் டேட்டா செட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வேரியபிள் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள எல்லா வேரியபிளுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். we need to give the index location. நம்மளுக்கு என்டையர் ரோ வேணுன்றதுனால கோலன் கொடுத்துட்டு கமா நவ் கடைசிக்கு முந்தின உள்ள வேரியபிள் வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஹென்ஸ் கோலன் -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா வேரியபிளுமே கவர் பண்ணிடுறது. டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் we need to take the y value, that is dependent variable. ஸோ dependent variable பார்த்தீங்கன்னா it is indexed as 0, 1, 2, 3 and 4. 4 இண்டெக்ஸ் ஆயிருக்கு because in Python index starts from 0. So dataset dot ilog location la entire row colon comma 4 dot values. இப்போ select these 2 lines of code and hit shift enter. இப்போ successful execute ஆயிருச்சு. y ஓட data type பார்த்தீங்கன்னா float இருக்கு and x ஓட data type object இருக்கு. Let's have a quick inspect on x and y data. y பார்த்தீங்கன்னா profit variable கரெக்டாக மேப் ஆயிருக்கு. and let's inspect x. x ஐபைத்தான் கன்சோலில் டைப் பண்ணிங்கன்னா you will be able to see the data. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டேட்டா வந்திருக்கு and the last one is text variable இருக்குது. So that means the next step is we need to convert the text variable into numerical data. Let's use LabelEncoder from sklearn library for this particular conversion. From sklearn library dot preprocessing import LabelEncoder. As a next step நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். So let's name the object as le_x because நம்ம x வேரியபிளுக்கு தான் பண்ணுறோம் equal to LabelEncoder. Now xல எந்த indexed டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணுன்றதை சொல்லணும். ஸோ x colon comma நம்ம text data is indexed by 3, hence we will give it as 3 equal to le_x dot fit_transform. இப்போ நம்ம எந்த வேரியபிள் ஃபிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுன்ற இண்டெக்ஸை கொடுக்கணும். ஸோ x colon comma 3.
ஸோ திஸ் லைன் ஆஃப் கோட் என்ன சொல்லுதுன்னா x:3ல இருக்கிற டேட்டாவை எடுத்து ஃபிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அகெயின் x:3லே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுது. லெட்ஸ் செலக்ட் திஸ் 3 லைன் ஆஃப் கோட் அண்ட் ஹிட் ஷிஃப்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. லெட்ஸ் இன்ஸ்பெக்ட் எக்ஸ் இன் ஐபைத்தான் கன்சோல். ஹிட் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டாலாம் நியூமெரிக்கலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. லெட்ஸ் கம்பேர் இட் வித் த டேட்டா ஃப்ரேம். ஸோ இனிஷியல் டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்குது. தட் மீன்ஸ் சென்னை இஸ் ரெப்ரசன்டட் as 0, மதுரை இஸ் ரெப்ரசன்டட் as 2, கோயம்புத்தூர் இஸ் ரெப்ரசன்டட் as 1. இதை நம்ம ஒரு எக்ஸலில் போட்டுடலாம். ஸோ 0 இஸ் ரெப்ரசன்டட் as சென்னை, 1 இஸ் ரெப்ரசன்டட் as கோயம்புத்தூர் அண்ட் 2 இஸ் ரெப்ரசன்டட் as மதுரை. இப்போ நம்ம கேட்டகரிக்கல் டெக்ஸ்ட் டேட்டாவை நியூமெரிக்கல் கேட்டகரிக்கல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பட் we have already seen the issue that will arise due to this in data preprocessing topic. Hence நம்ம இப்போ one-hot encoder யூஸ் பண்ணி again we need to encode this categorical data. Let's import one-hot encoder from sklearn library. So one-hot encoder. இந்த one-hot encoderக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். Let's create object as ohe_x equal to one-hot encoder. Now let's inspect one-hot encoder by hitting command I or control I. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப், என் வேல்யூஸ், கேட்டகரிஸ் இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். We will give the input only for the categorical features. So what is categorical features means அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் எந்த இண்டெக்ஸில் கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கொடுப்போம். ஸோ categorical_feature equal to 3 because நம்மளோட categorical data is indexed by 3. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ohe_x டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. த ரீசன் இஸ் இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டோம். டு அரே. இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் டேட்டாவை ஃபிட் பண்ணி தென் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிவிட்டு தென் இட் வில் கன்வெர்ட் டு அரே அண்ட் தென் இட் வில் ஸ்டோர் த டேட்டா இன்டு எக்ஸ் அகெயின். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we need to import the one-hot encoder. So let's import one-hot encoder. Now let's select this 2 line of code and hit shift enter. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நம்மளுக்கு ஒரு வார்னிங் எரர் வந்துருக்கு. This is just an deprecation warning error, nothing to be worried. நம்ம one-hot encoder வச்சு கன்வெர்ட் பண்ணதுனால we have got another issue, that is dummy variable trap. இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம MLR ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் அது எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். Let's open the X data. First 3 columns பார்த்தீங்கன்னா 0s and 1 மட்டும் தான் இருக்குது. which represents the city, அதாவது சென்னை, மதுரை அண்ட் கோயம்புத்தூர். இது மூணுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. லெட்ஸ் காப்பி திஸ் டேட்டா அண்ட் பேஸ்ட் இட் இன் அவர் எக்ஸல். இப்போ கோயம்புத்தூர் அண்ட் மதுரை மட்டுமே ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆஸ் a step 2 let's hide கோயம்புத்தூர் அண்ட் மதுரை காலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த சேம் பொசிஷனில் நம்ம ஆட் பண்ண அந்த காலம் 0வாக இருக்குது. விச் இம்ப்ளைஸ் சென்னையல் டேட்டா இஸ் ஆல்ரெடி வித்தின் கோயம்புத்தூர் ப்ளஸ் மதுரை டேட்டாவில். ஸோ இப்போ நீங்கள் சென்னை டேட்டாவை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா. அதனால் சென்னை ஒரு காலம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இந்த 2 காலம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இட் இம்ப்ளைஸ் சென்னை டேட்டாவும் அதுக்குள்ளே இருக்குதுன்றது. ஸோ திஸ் இஸ் டம்மி வேரியபிள் ட்ராப். So to get rid of dummy variable, we need to remove first column or the Chennai variable. Let's include the code for dummy variable trap. X equal to x colon, that is the entire row, comma 1 colon. This means leave index 0 and consider the data from index 1. So index 1ல இருந்து எல்லா டேட்டாவும் அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் எக்ஸ்லேயே பேஸ்ட் பண்ணிருந்தா நம்ம சொல்லிடுறோம். Select this line of code and hit shift enter. Now let's inspect the X data. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 country வேரியபிள் இருந்துச்சு, இப்போ 2 தான் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி எஸ்கேப் ஃப்ரம் டம்மி வேரியபிள் ட்ராப். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்பிளிட்டிங் த டேட்டா இன்டு டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் டேட்டா யூசிங் sklearn library. ஸோ ஃப்ரம் sklearn டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுவோம் ஃபார் ட்ரெயினிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா. தட் இஸ் x_train, x_test, y_train, y_test equal to train test split. Now let's inspect train test split. இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது அரேயோட இன்ஃபர்மேஷன், தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள். இங்கே நம்ம எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெஸ்ட்டோட சைஸ் கேட்குது. வில் கிவ் இட் அஸ் அ 30. ஸோ டெஸ்ட் சைஸ் ஈக்குவல் டு 0.30, தட் இஸ் 30%. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேண்டம் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 0. இப்போ ரேண்டம் ஸ்டேட் கொடுக்காட்டினா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட் வரும். Hence random state கொடுக்கிறது is a better option. Now let's execute these 2 lines of code by selecting and hitting shift enter.
Now we have successfully created training and test data. அடுத்தது வந்து model creation using sklearn library. Multiple linear regression we will use the same function as we used in the simple linear regression. So from sklearn.linear model import linear regression. Now we need to create an object for this linear regression. So regress equal to linear regression. நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. as a next step ட்ரெயினிங் டேட்டாவை மாடலோட ஃபிட் பண்ணணும். ஸோ regress.fit xtrain, ytrain. Now let's select these 3 line of code and hit shift enter. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபைத்தான் கன்சோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வந்துருச்சு. Now it's time for moment of truth. நம்ம மாடலோட அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ப்ரெடிக்டட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி y_pred அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். y_pred equal to regress.predict xtest. Now let's select this line of code and hit shift enter. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபைத்தான் கன்சோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆல்சோ y_pred அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எக்ஸ்ப்ளோரரில் க்ரியேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கம்பேர் த டேட்டா வித் ஒயிட் டெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ypredடும் ஒயிட் டெஸ்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இண்டெக்ஸ் 0 பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குது. இண்டெக்ஸ் 7 பார்த்தீங்கன்னாலும் மோர் க்ளோஸராக இருக்குது. இந்த மாதிரி சில வேரியபிள்ஸ் இட்ஸ் மோர் க்ளோஸராக இருக்குது. சில வேரியபிள்ஸோட டேட்டா இட்ஸ் லிட்டில் பிட் அவே ஃப்ரம் வாட் வி எக்ஸ்பெக்டட். Simple linear regression you are able to do a visualization in a graph because it is 2-dimensional. That is ஒரே ஒரு independent and ஒரு dependent variable தான் இருந்துச்சு. But in this scenario we are having multiple independent variable and one dependent variable, that is multi-dimensional இருக்கு. Hence இது வந்து visualization காட்டுறது it's much more difficult and complex process. But somehow we need to evaluate the model performance. அது எப்படி நம்ம பண்ண போறோம்ன்றதை பார்ப்போம். If you remember நம்ம simple linear regression fundamentals-ல sum of squared errors வச்சு best fitted line எப்படி பண்றது அப்படின்றதை பார்த்தோம். That is residual information வச்சு. So how well the line is fitted அப்படின்றத ஒரு ஸ்கோர் மூலமா நம்ம பார்க்க போறோம். This is also an inbuilt function. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா we need to call the object, that is regress.score. Then we need to give the training data, that is xtrain, ytrain. Let's select this line of code and hit shift enter. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் we have got 0.95. இந்த ஸ்கோர் வந்து 0 to 1லேருந்து மெஷர் பண்ணுவோம். 0 means worst fitted, 1 means accurate பெஸ்ட்டாக ஃபிட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்திருக்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0.95, that is around 95% கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. Now let's test the same with test data. So regress.score xtest, ytest. இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா we are getting an output as 0.93. So training data 95% fit ஆகுது, test data 93% fit ஆகுது. This is how we will find the performance of the regression model. 50% of the work தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். Consider a scenario where 2 persons are working on the same data set and they are using the same algorithm. பட் ஒருத்தருக்கு மாடல் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வருது, ஒருத்தவங்களோட மாடல் பர்ஃபார்மன்ஸ் புவராக இருக்குது. த ரீசன் இஸ் தே ஆர் டியூனிங் த மாடல். ஸ்டெப் வைஸ் ரெகுலேஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த டெக்னிக் வந்து பேக்வர்ட் எலிமினேஷன். அது மூலயமா எப்படி இந்த மாடல் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் போஸ்ட் யுவர் ஃபீட்பேக் இன் கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.